ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஒரு புதிய ஆண்டுக்கு போவதற்கு முன்பாக நாமே சுத்திகரித்து இன்னும் நாம் தேவனிடத்தில் ஒப்புற வேண்டிய காரியங்களை ஒப்புரவாகி இன்னும் நாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்து தெய்வ பிரசன்னத்துக்கு நாம் அர்ப்பணிப்போம். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதேனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். பாருங்களேன், இங்க சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம், அந்நிய ஜாதியாரான அநேக பெண்கள் மேலே அவன் ஆசை வைத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அந்நிய பெண்களோடு போகக்கூடாது, அந்நிய காரியத்தை நீ பின்பற்றக்கூடாது என்று தெளிவாய் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் சாலமோன் அதுக்கு கீழ்ப்படியாமல் தேவ பிள்ளையில் அந்நிய ஜாதியாரான அந்நிய பெண்களோடு அவன் ஆசை வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். உலகத்து மேல் ஆசை நம்ம வைக்கக்கூடாது. உலகத்தின் காரியங்கள், கண்களின் இச்ச, மாம்சத்தின் இச்ச, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்ட காரியங்கள் தான். உலகத்தில் எங்கும் பாவம் நிறைந்திருக்கு. தெய்வ பிள்ளைகளை, இந்த வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமே. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த வருஷத்தில் எத்தனை காரியங்கள், அந்நிய காரியங்களில், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்களும் நானும் செய்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். ஒருவேளை அப்படி அந்நிய காரியங்களில், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களில் நீங்கள் தெரியாமல் நீங்கள் சிக்கியிருப்பீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டு சமத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தெய்வ பிள்ளைகளை ஆண்டு சமத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அந்த அந்நிய காரியங்களை நம்ம விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் தன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனுடைய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. பாருங்க, அவன் அந்நிய பெண்களில், அந்நிய ஜாதிய பெண்களில் அவன் ஆசை வச்சதுனால அந்த பெண்கள் என்ன தர்மம் பண்ணிட்டாங்க? அந்நிய தேவர்களை வணங்கும்படி செய்துட்டாங்க. அதனால் தாவீதை போல அவன் இறுதியும் உத்தமமாக இருக்கவில்லை என்று இங்கே திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கு. நான் பார்க்குறோம் தேவ பிள்ளையில், நம்ம அந்நிய காரியத்துக்கு போனோன்னா ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை செய்வோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தாவீதை போல அவன் இறுதியும் உத்தமமாக இல்லை என்று. இன்றைக்கி நாம் ஆண்டருக்கு முன்னாடி உத்தமமாய் காணப்படணும், உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கணும். அதை 1 ராஜாக்கள் 11:6 கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா. சாலமோனை ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தின போது சாலமோன் செய்த காரியம் பொல்லாப்பு. அப்படின்னா ஆண்டருக்கு விரும்பில்லாத காரியம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பொல்லாப்பான காரியம் இருக்குது யோசித்து பாருங்கள். கடைசியாக நீங்கள் அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 11:10 கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயங்கரமாக இருக்குல்ல. அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதுனால் கர்த்தர் அவன் மேல் கோபமானாரா. இன்றைக்கி நம்ம மேலே கர்த்தர் கோபமானால் நம்ம என்ன நிலைமை ஆகுறது? அந்த கோபத்தை கோபமாகாதபடி ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்நிய காரியங்கள், இந்த உலகத்தின் காரியங்கள், என்ன பாவமான காரியங்கள், எப்படியாப்பட்ட இந்த உலகத்தின் இச்சையான காரியம் நமக்குள்ளே இருக்குது, அது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தம் பண்ணிட்டு கொள்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். அந்நிய காரியங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தின் இச்சைகள் ஆண்டவரை வஞ்சித்துப்படாதபடிக்கு ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை இதனால் பொல்லாப்பு செய்யாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோப்பா. உத்தமமான ஒரு இருதயத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்ற இந்த நாட்களில் ஆமென் என்ற உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நாங்களே சுத்திகரித்து கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்.
கிருபையில் கரத்தில் தாழ்ச்சி ஒப்புக் கொடுக்கிறோம், மகிமைக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அந்நிய காரியங்களை விட்டு ஆண்டரை பற்றி கொள்ளுங்க. God bless you.